போகர் 7000 முதற்காண்டம். போகரின் வாசியோக ரகசியம். மந்திரம் தியானத்தை விட இதுதான் உறுதியான வழி. வீசினேன் 7 காண்ட முடுக்காய் சொன்னேன். வெட்டவெளியாகுதற்கு நிகண்டு சொன்னேன். தூசினேன் சூத்திரம்தான் 700 சொச்சம். சொல்லறிய நிகண்டதுவும் 1700. பூசினேன் யோகத்துக்கு உறுதி சொன்னேன். பூட்டுகின்ற லட்சியத்தின் போக்கும் சொன்னேன். ஓதினேன் மந்திரத்தின் உறுதி சொன்னேன். உறுதியாம் வாசி என்ற யோகம்தானே. இந்த வீடியோவில் சித்தர் போகர் அருளிய பல ஆன்மீக பயிற்சிகளில் இது ஒன்றுதான் அசைக்க முடியாத உறுதியானது என்று அவர் எதை குறிப்பிட்டார் என்ற ரகசியத்தை வெளிக்கொணர்வோம். இந்த ஞான பயணத்தில் ஒரு மாணவனாக இருக்கும் என் விளக்கங்களில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் சித்தர்கள் ஆசியுடன் பொறுத்தருள்க. போகர் பல வழிகளை காட்டிய போதும் அனைத்திலும் உறுதியானது என எதை சொன்னார் தெரியுமா? இந்த பாடலில் போகர் தான் எழுதிய 7 காண்டங்கள், நிகண்டு, சூத்திரங்கள் என அனைத்தையும் பட்டியலிட்டு அதன் இறுதியில் ஒரு ஆணித்தரமான உண்மையை பதிவு செய்கிறார். மந்திரம், யோகம் என பல வழிகள் இருந்தாலும் உறுதியாம் வாசி என்ற யோகம்தானே என முடிக்கிறார். அதாவது சுவாசத்தை முறைப்படுத்தி உள்முகமாக திருப்பும் வாசியோக பயிற்சியே மற்ற அனைத்தையும் விட உறுதியான பலனை தரும் என்கிறார். இது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, பிராணசக்தியை சுழுமுனை நாடிக்குள் பூட்டி காலத்தை வெல்லும் சித்தர்களின் அறிவியல். இந்த உறுதியான வழியை பற்றி மேலும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவுக்கு லைக் செய்யுங்கள். வாசியோகத்தில் ஒருவன் தேர்ச்சியடையும் போது அவனது சுவாசம் சீராகி மன அலைகள் நின்று ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. இதுவே குண்டலினி சக்தியை மேலெழுப்பி ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து சகஸ்ராரத்தில் சிவத்துடன் இணையும் உறுதியான பாதை. இந்த பயிற்சியே காயகல்ப நிலையின் அடித்தளமாகி ஒருவரை பிரபஞ்ச பேருணர்வுடன் வெட்டவெளியுடன் ஒன்று செய்கிறது. வாசியோகம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.